சின்ன மருமகள் அடுத்த எபிசோட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் நிக்கிறாருல, கடைசி டைம்ல ஒரு சின்ன டிராபேக் ஆகிடுச்சு. அதனால அவரோட மருமகள் அதாவது தமிழ பிரச்சாரத்துக்கு வர சொல்லி தலைவர் சொன்னதா அந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பெரியவரும் சேதுவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் அவ தங்கிட்டு இருக்கிற இடத்துல சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சேது அந்த இடத்துல கண்டிப்பா நீ நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வரணும், இது எல்லாரும் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போறான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல தமிழ் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டேப்லெட் வேணும்னு சொல்லி கேட்க இவனும் டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். நீ பிரெக்னெண்டா வேற இருக்க, இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் போடலாமான்னு தெரியாது, சரி பார்த்து போட்டுக்க அப்படின்னு சொல்றான். மறுநாள் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க பாட்டியும் தமிழுக்கு கசாயத்தை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கால, பத்திரமா போயிட்டு வரணும், எந்த ஒரு சிக்கலும் ஆகிடக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஆனா சாவித்திரி அந்த கசாயத்தை வாங்கி கர்ப்பம் கலையிற மருந்து கலந்து அதை தமிழுக்கு கொடுக்க போறாங்க. இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிக்கல் அவங்க மாட்டினாங்க. உடனே அடுத்த ஒரு பெரிய சம்பவத்தை பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.